Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கரணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலை பெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் மிகுந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தில் எத்தனை நோன்புகளை பூர்த்தியாக்கிவிட்டு அமர்ந்திருக்கிறோம்? எத்தனை நோன்பு வச்சிருக்கிறோம்? அதிலே நிறைய பேருக்கு 15 நோன்புகள் நிறைவடைந்து இருக்கிறது. 15 நோன்பு முடிஞ்சு 16வது இரவில் இருக்கிறோம். உண்மையிலேயே 15 நாட்கள் ஓடின மாதிரியே தெரியல. ரொம்ப அதிவிரைவாக நம்ம நினைச்சு பார்க்கும்போது என்ன இவ்வளவு வேகமா மாசத்துல பாதி மாசம் நடந்துருச்சு என்று நாம் நினைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கான கால ஓட்டம் என்பது வேகமா போய் கொண்டு இருக்கிறது. இந்த 15 நாள் எப்படி ஓடுச்சோ அதே மாதிரி அடுத்த 15 நாள் ஓடிடும். நமக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இனிமே அடுத்த ஒரு ரமலான் என்பது இன்னும் ஒரு 11 மாதங்களுக்கு பின்பாகத்தான் வரும். அது வரைக்கும் நம்ம இருப்போமானு தெரியல. ஆக இந்த ஒரு 15 நாளை நம்மால் முடிந்த அளவிற்கு பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க, 15 நாளைக்கு முன்பாக முதலாவது நோன்புல நம்ம இருந்த நிலை எப்படி இருந்தது? இன்றைக்கும் அதே அளவிற்கு ஈமானோடு, அதே அளவிற்கு தக்குவாவோடு, ஒரு ஆர்வத்தோடு நாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. முதல் நாள் அன்னைக்கு பயான்ல பார்த்தோம்னா திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் மக்களினுடைய கூட்டம் வந்தது. பெரும்பான்மையான மக்கள் வந்து இருந்தோம். பெரும்பான்மையான மக்கள் அந்த பயான் முடிஞ்சதுக்கு பிறகாக இருக்கக்கூடிய 4 ரக்காய் துருவோம்ல, 4 ரக்காய் வித்தோம். அப்போ கூட 2 சப்புனா இருந்துச்சு. ஆனா இப்ப கடைசி ஒரு சில நாட்கள் தான் பார்த்தோம்னா ஒரே ஒரு சப்பு தான். இந்த அளவிற்கு இன்றைக்கு மக்களினுடைய நிலை இருக்க பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கக்கூடாது. ஆக வரக்கூடிய 15 நாட்களையாவது முடிந்த அளவிற்கு இறையச்சத்தை நாம் வளர்த்துக் கொள்ளவும், நம்முடைய செயல்பாடுகளை கூட்டிக் கொள்ளவும் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர்முறையாக நபி தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக தற்பொழுது நாம் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய வரலாறுகளை நாம் ஒவ்வொரு சம்பவங்களாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் இறுதியாக நேற்றைய தினம் அகல் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தாராள மனதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவு தயாரித்து அதை 1000 பேர் கொண்ட மிகப்பெரிய படையை சாப்பிடுகின்ற அளவிற்கு இறைவன் அருள்வளம் புரிந்தான் என்பதை பற்றி நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய இறுதியான ஒரு உரை. ஏன்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் கிட்ட போயிருச்சு. அந்த அளவிற்கு ஏராளமான நிகழ்வுகளும் ஏராளமான தியாகங்களும் அற்புதங்களும் ஜாபிர் அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் எடுக்க முடிகிறது. இப்பொழுது இறுதியாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிகமாக ஆர்வத்தோடு இருந்தார். குடும்பத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. 9 சகோதரிகளை கரை சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருந்த பொழுதிலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலும் மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நாமும் செயலாற்றி மக்களுக்கு எடுத்துரைப்பதில் ஒருபோதும் ஜாபிர் அவர்கள் குறை வைத்ததே இல்லை. அதிகமாக மார்க்கத்தை கற்றுக் கொள்கிறார்கள். ஜாபிர் அவர்கள் எத்தனை செய்திகளை அறிவித்திருந்தார்கள் என்று சொல்லியிருந்தோம்? 1000 எத்தனை?
200 ஒரு 5 நாளாவே பார்க்கிறோம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி 1500 என்று சொல்லியிருந்தோம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 200 அறிவிச்சிருந்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1500க்கும் அதிகமாக அறிவித்திருந்தார்கள் என்று நாம் முன்னரே பார்த்திருந்தோம். கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னா 1540 செய்திகள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்திகளாக இருக்கிறது. இதுல இருந்து ஒரு 70 செய்திகளை புகாரி முஸ்லிம் இமாம் எடுத்து அவர்களினுடைய நூல்களிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு மார்க்கத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டு மக்களுக்கு எடுத்துரைப்பதிலும் ஆர்வமாக இருந்தார். ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிற செய்தி பெரும்பான்மையா எப்படி தெரியுமா இருக்கும்? இவர் ஒரு போர்க்களத்துல பங்கெடுத்திருப்பார், அது பற்றியான எல்லா செய்தியும் அறிவிச்சிருவார். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்திருப்பார், அது பற்றியான எல்லா செய்தியும் மக்களுக்கு அறிவிச்சிருவார். இதே மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, நபி அவர்களினுடைய முதல் மற்றும் இறுதி ஹஜ்ஜான ஹஜ்ஜத்துல் வதாவுல ஜாபிர் அவர்களும் பங்கு கொண்டிருந்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார். ஆனா எல்லா மக்களும் செய்தி அறிவிக்கல. இவர் எங்கெல்லாம் பயணத்தில் மேற்கொண்டு செல்கிறாரோ, எங்கெல்லாம் நபி அவர்களோடு இணைந்திருக்கிறாரோ, அந்த பயணத்தை முடிச்சுட்டு போர்க்களத்தை முடிச்சுட்டு அது தொடர்பான எல்லா செய்திகளையும் மக்களுக்கு அறிவித்து விடுவார். இந்த மாதிரி பெரும்பான்மையான நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று ஒரு முறை ஹுதைபியா உடன்படிக்கைக்கு செல்கிறார்கள். முதல்ல நபி அவர்கள் உம்ரா செய்வாங்கன்னு சொல்லிட்டு மதீனால இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை என்கின்ற ஒன்றை இறைவன் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். உம்ராக்காக செய்யறாங்க, உம்ரா செய்ய முடியல, காபிர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அது ஒரு ஹுதைபியா உடன்படிக்கையாக மாறி விடுகிறது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்திருக்கிறார்கள். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இவர் அறிவிக்கக்கூடிய செய்திக்காக சொல்ல வரக்கூடிய ஒரு சம்பவம். இந்த நேரத்துல ஹுதைபியா உடன்படிக்கை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிந்ததற்கு பின்பாக மக்கள் யாரிடத்திலேயுமே தண்ணீர் இல்லை. தண்ணீர் ரொம்ப ஒரு பற்றாக்குறையா மாறிடுச்சு. ஒழு செய்யறதுக்கு கூட தண்ணி இல்லை. தொழுகணும்னா ஒழு செய்யணும், ஒழு செய்வதற்கு தண்ணி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது ஒரே ஒரு தண்ணீர் பை மட்டும் இருக்குது. தண்ணீர் பைனா பல்லாயிரம் லிட்டர் கணக்குல இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லிட்டர் 2 லிட்டர் இருக்க மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் பை. அந்த தண்ணீர் பை யார்கிட்ட இருக்குன்னா நபிகள் நாயகம் அவர்கள் இடத்துலதான் இருக்கு. வேற எந்த தண்ணி இல்லை. சுத்தி தேடி பாக்குறாங்க, தண்ணி இல்ல. மக்கள் இருக்கான்னு பாக்குறாங்க, தண்ணி இல்ல. ஒரே ஒரு தண்ணீர் பை மிஞ்சி இருக்குன்னா அது ரசூலாட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த தண்ணீர் பையை பார்த்துட்டு ஒட்டுமொத்த மக்களும் ரசூலாவிடத்துல முந்தி அடித்து கொண்டு வருகிறார்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்வதற்காக. ரசூலாவுக்கும் புரியல, என்ன இந்த கூட்டம் இவ்வளவு வேகமா முந்தி அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன் என்பதை பார்த்து விட்டு ரசூலா கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன நேர்ந்தது, இதனால இப்படி வேகமா வரீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தண்ணி எங்கேயுமே இல்லை, உங்களிடத்துல மட்டும் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பையில இருக்கிறதா தண்ணி, வேற தண்ணியே இல்லை. இந்த செய்தியை ஜாபிர் அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது. ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, தண்ணீர் பைக்குள் கைகளை நுழைத்துக் கொள்கிறார்கள். தம்முடைய 2 கையை உள்ள விட்டார். உள்ள விட்டு கோர்த்ததை போன்று அந்த தண்ணீர் பைக்குள் வைத்திருக்கிறார்கள். நபி அவர்களினுடைய கரங்களுக்கு விரல்களினுடைய இடையிலிருந்து தண்ணீர் ஊறி வர ஆரம்பிக்கிறது. தண்ணீர் பை தான் இருக்கு. தண்ணீர் பையில அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, துவா செஞ்சுட்டு 2 கையை உள்ள விட்டு விரல்களை கோர்த்து வைக்கிறார்கள். விரல்களினுடைய இடுக்கிலிருந்து தண்ணீர் ஊறி வர ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருவர்களாக ஒழு செய்கிறார்கள். தேவைப்படக்கூடிய அளவிற்கு பருகையும் கொள்கிறார்கள். ஒருத்தர் வராரு, ஒழு செஞ்சுட்டு போறாரு. ஜாபிர் அவர்களினுடைய வரலாறு பார்க்கும்போது இந்த மாதிரி பல அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியும். தனிப்பட்ட அவருக்கு மட்டுமே பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இது பொதுவாக நடந்த ஒரு அற்புதம். இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொண்டவர்களாக ஒரு பங்களிப்பு செய்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தவர்களாக ஒழு செஞ்சுட்டு தண்ணீரை பருகிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் நாங்கள் ஒழு செய்து முடித்து விட்டோம், தேவையான அளவுக்கு குளித்து முடித்து விட்டோம். உடனே ஜாபிர் அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கும் பொழுது மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, எல்லாருமே ஒழு செஞ்சு வந்துறீங்களே, எல்லாருமே எத்தனை பேர் இருந்தீங்க, மொத்தம் எத்தனை பேர் படையில இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஜாபிர் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அற்புதத்தினுடைய பிரம்மாண்டத்தை குறிப்பிடுறாரு. நாங்கள் 1,00,000 பேர் இருந்திருந்தாலும் எங்களுக்கு அந்த தண்ணீர் போதுமானதாக இருந்திருக்கும். ஒரு சின்ன ஒரு தண்ணீர் பை, அந்த பையிலிருந்து வந்த தண்ணீர் நாங்க 1,00,000 பேர் இருந்திருந்தாலும் எங்களுக்கு பத்தி இருக்கும். ஆனா நாங்க எத்தனை பேர் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு ஒரு எண்ணிக்கையே சொல்றாரு. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எத்தனை? 1500 பேர். ஏராளமான அறிவுகள் வருகிறது. 1400 என்கின்ற கணக்கும் இருக்கிறது, 1500 என்றும் இருக்கிறது. 1400 இருந்து 1500 பேருக்குள்ள இத்தனை 1000 மக்கள்களும் அந்த தண்ணீரில் இருந்து அவர்கள் பயன்பெற்றார்கள் என்கின்ற இந்த செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
உண்மையிலேயே ஜாபிர் அவர்களினுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நபி அவர்கள் மூலமாக பரக்கத் பொழியப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நபி தோழராக திகழ்கிறார். முதல்ல கடனுக்காக ரசூலுல்லாஹ் போய் நிற்பாங்க. கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடனா இருக்கும். எவ்வளவு கடன் சொல்லியிருந்தோம்? 30 வசக்குகள். 30 வசக்கு அப்படிங்கிறது ஒரு 3500 4000 கிலோ. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு கடன்பட்டவராக இருப்பாரு. அந்த ஒரு கடனும் இறைவனினுடைய அருளால் ஒரு அற்புதத்தால் வரக்கத்து ரொம்பி விழித்துதான் அடைக்கப்பட்டு இருக்கும். ரசூலுல்லாஹ் வருவாங்க, பிரார்த்தனை செய்வாங்க, இவர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. எல்லா கடனை தீர்ந்தது போக எல்லாமும் இவரிடத்துல மிச்சம் இருக்கும். எப்படி ஒவ்வொரு வரலாறு நம்மளால பார்க்க முடியும். இவர் நோயுற்று மயக்கமுற்று இருந்திருப்பாரு. ரசூலுல்லாஹ் ஒரு செஞ்சிட தண்ணீரை ஊற்றியவுடன் இவர் ஒரு தெளிச்சி பெற்றவராக மாறி விடுவார். அகல் போர்க்களத்துல பார்த்திருந்தோம். ஒரே ஒரு ஆட்டையும் ஒரு 2.5 கிலோ ஒரு கோதுமை மாவு இதை அரைத்து வைத்திருப்பார்கள். 1000 பேர் கொண்ட படையை சாப்பிட்டு விட்டு சென்றிருப்பார்கள். இப்படி ஜாபிர் அவர்களினுடைய வரலாறு மட்டும் அதிகமான அற்புதங்கள் நடந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு செய்தியை ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிந்தது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தியை சொல்கிறார்கள் மக்களுக்கு. என்ன நற்செய்தினா, இன்றைய தினம் உலக மக்களிலேயே சிறந்த மக்கள் என்றால் அவர்கள் இந்த ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர்கள் தான். இப்ப இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த 1500 பேர் இவங்கதான் உலக மக்களிலேயே சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் ஒரு நற்செய்தி கூறியிருப்பதாகவும் இந்த செய்தியும் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி இவர்கள் வாயிலாக நமக்கு ஏராளமான செய்திகளும் கிடைக்கிறது. இப்பொழுது அடுத்த செய்தி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து விட்டு விசாரிக்கிறான். ரசூலுல்லாஹ்விற்கும் பொதுமக்களுக்குமான அந்த ஒரு இணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப மிகுந்த அளவுக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை பார்த்து கேட்கிறாங்க, உங்களிடத்துல நீங்கள் தூங்குவதற்காக விரிக்கக்கூடிய விரிப்பு ஒன்று இருக்கிறதா? கொஞ்சம் நல்ல ஒரு மிருதுவான ஒரு விரிப்பு அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்ட உடனே ஜாபிர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, அந்த மாதிரி விரிப்புலாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஜாபிர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வறுமையினுடைய சூழலே தான் இருந்தார். ரொம்ப ஒரு தன்னிறைவான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்கள் பொருளாதாரத்துல அப்படியே ரொம்பி வழிந்திருந்தாலும் ஜாபிர் அவர்களினுடைய நிலை அப்படி கிடையாது. இறுதி வரைக்குமே கொஞ்சம் பொருளாதார விஷயத்துல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவராகத்தான் இருந்திருக்கிறார். இதுல ஒரு சில கூடுதல் குறைவுகள் இருக்கலாம். ஒரு சில நேரத்துல கொஞ்சம் நல்லா வந்திருப்பாரு, ஆனால் மீண்டும் அந்த வறுமையினுடைய சூழலுக்கு வந்து விடுவார். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் படுக்கைக்கு விரிக்கக்கூடிய மிருதுவான விரிப்பு உங்கள்கிட்ட இருக்கா? உடனே அவர் சொல்றாரு, அந்த மாதிரி விரிப்புலாம் எங்கள்கிட்ட எப்படி இருக்கும்? தம்முடைய தகுதியை சொல்லுகிறார், எங்கள்கிட்ட அந்த மாதிரி விரிப்புலாம் இல்லை. நபி அவர்கள் ஒரு முன்னெச்சரிக்கை சொல்கிறார்கள், முன்னறிவிப்பை செய்கிறார்கள். முன்னெச்சரிக்கை கிடையாது, முன்னறிவிப்பு என்ன செய்யறாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்துல அது போன்ற ஒரு விரிப்பு வரக்கூடிய ஒரு காலம் உங்களிடத்துல வரும். விரிப்பே இல்லை, அந்த அளவுக்கு தான் எங்களுடைய நிலை இருக்குங்கிறீங்க. இந்த நிலை ஒரு நாள் மாறும், உங்களிடத்திலேயும் அந்த விரிப்பு வரும். ஏன்னா விரிச்சு படுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. படுக்கிறதுக்கு விரிப்புல யாராவது சொல்லுவோமா? படுக்கிறதுக்கு விரிப்புலாம் கிடையாது. நம்ம ஒரு கட்டில போட்டு அந்த கட்டிலுக்கு மேல ஒரு மெத்தையை போட்டு அந்த மெத்தைக்கு மேல அந்த மெத்தையை கவர் பண்றதுக்கு ஒரு கவரு, அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டு, 2 தலவாணி வச்சு நமக்கு ஒரு போர்வை, இந்த அளவுக்கு சொகுசனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கான்னு பாருங்க. சஹாபாக்களுக்கு அருட்குடை குறைவு. அந்த அருட்குடைகள் கூட குறைவாக இருந்த பொழுதிலும் தியாகத்தை விட்டு அவர்கள் ஒருபோதும் பின்னங்கியதே கிடையாது. அருட்குடைகள் குறைவாக இருந்த பொழுதிலும் அர்ப்பணிப்பில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதே போன்று பிற்காலம் வருகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மனைவி பேசுகிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விரிப்பை எடுத்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் முன்னாடியே முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பின்பாக ஜாபிர் அவர்களுக்காக அந்த விரிப்பு விரிக்கப்படுகிறது. ஜாபிர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு விரிப்பு வேணாம், நான் சும்மாவே படுத்து தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பொதுவா விரிப்பே இல்லாம படுத்து தூங்கி பழகின ஆளுகளுக்கெல்லாம் விரிப்புல படுப்பதற்கு ஒரு விருப்பம் வராது. அந்த மாதிரி ஜாபிர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு விரிப்பு வேணாம் அப்படின்னு மனைவி இடத்துல சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த மனைவி கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் உங்களுக்கு முன்னறிவிப்பு செஞ்சாங்கல்ல, விரிப்பை விரித்து படுத்தக்கூடிய காலம் வரும்னு சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வினுடைய சொல்லது நீங்கள் விரிப்புலதான் படுக்கணும். உடனே அவர் அந்த விரிப்பை விரித்து அதில் படுத்து உறங்கியதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ஜாபிர் அவர்களினுடைய வாழ்க்கையில் ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார அடிப்படையில் இருந்தது. இறுதியாக ஜாபிர் அவர்களினுடைய மரணம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்திற்கு சென்றோ அங்கு போய் வீர தீரமாக போரிட்டோ கொல்லப்பட்ட ஒரு மனிதர் கிடையாது. இவர் இயற்கையாக மரணிக்கிறார். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 70 சொச்சங்களில் இவரினுடைய மரணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து
ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பின்பாக, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பின்பாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அப்ப மதீனா யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனா, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், இவனுடைய கண்ட்ரோல்ல தான் மதீனா இருக்குது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்படிங்கிற பேரை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் இந்த மனிதர்? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் பெரும்பான்மையான இஸ்லாமியர்களால மறக்க முடியாத ஒரு பேர். மிகப்பெரிய தியாகி, நல்லவர் தான் சொல்ல முடியாது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்படிங்கிறவரு, இந்த மனிதன் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, மதீனாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கிறார். இவர் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல், ஏராளமான சஹாபாக்களை கொன்றவர். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நமக்கு தெரியும். அவர்களினுடைய புதல்வராகிய அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செய்வார். இந்த மாதிரி அரசாங்கத்துல பல அநியாயங்கள் நடக்கிறது அப்படின்னு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சியில ஈடுபடுவார். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழரையும் எந்த விதமான ஒரு கருணையும் இல்லாமல் கொன்று ஒரு மரத்துல கட்டி தொங்க விடக்கூடிய அளவிற்கு மோசமாக நடந்து கொண்டவர் தான் இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவர்கள். இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கின்ற இந்த மனிதனினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணிக்கிறார்கள். ஆனால் ஜாபிர் அவர்களினுடைய மரணம் ஒரு இயற்கையான மரணமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இவரினுடைய ஒரு 94 வயதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். இப்பொழுது ஜாபிர் அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பலவிதமான படிப்பினைகள் இருக்கு. எல்லா வரலாறையும் கேட்டுட்டு அது வெறுமன ஒரு வரலாறு, ஒருத்தர் இப்படி வாழ்ந்தாரு, மரணிச்சாரு, தியாகம் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிடக்கூடாது. நம்ம அவருடைய அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா அந்த முடிவாப்ப எடுத்திருப்போமா? அவர் செய்த அந்த செயலை செய்திருப்போமா? அவர் எந்த ஒரு தியாகத்தில் ஈடுபட்டாரோ நாம் அந்த தியாகத்திற்கு முன் வந்திருப்போமா என்று அவரினுடைய வரலாறையும் நம்முடைய நிலையையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம்ல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அறிவுடையோருக்கு வரலாறுல படிப்பினை இருக்கிறது. படிப்பினைனா என்ன? சும்மா கேட்டுட்டு இந்த காலை வாங்கி அடுத்த காலில் விட்டுட்டு போறது படிப்பினை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையும் அவர்களினுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உண்மையிலேயே ஜாபிர் அவர்களினுடைய நிலையில நம்மளை யாரு இருந்தாலும் சரி, பெரும்பான்மையான மக்கள் எப்படி தெரியுமா, குடும்பத்தை காரணம் காட்டிட்டு மார்க்கத்துல இருந்து ஒதுங்கிடும். எனக்கே குடும்ப கஷ்டமா இருக்கு, பொருளாதாரமே என்கிட்ட ஒழுங்கா இல்ல, என்னுடைய தந்தையும் மரணிச்சுட்டார், நானும் ஒரு இளம் வயதுல இருக்கிறவனா இருக்கிறேன், நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், ஒரு சகோதரி 2 சகோதரி. அவர்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்து வைப்பது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். 9 சகோதரிகள் இருந்தார்கள். குடும்பத்தை காரணம் காட்டிட்டு மார்க்கத்திற்கு வராமல் ஒருபோதும் இருந்தது கிடையாது. பெரும்பான்மையான போர்க்களத்துல ஜாபிர் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். போர்க்களம்னா என்ன? நம்ம போயிட்டு வர மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாதிரியா? போனா திரும்ப வருவோமா வரமாட்டோமானே தெரியாது. போர்க்களத்துக்கு போறோம், போர்க்களம் முடிஞ்சாதான் தெரியும் நம்ம உயிரோட திரும்ப வருவோமா வரமாட்டோமா என்கின்ற ஒரு தகவலை. இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பயான் நிகழ்ச்சி, பள்ளிவாசல்ல ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம், ஒரு தர்பியா, ஒரு பொதுக்கூட்டம், எத்தனை மக்கள் வருவோம்? அதுக்கே காரணம் காட்டிக்கிட்டு இருப்போம். இல்ல எனக்கு வியாபாரம் இருக்கு, இல்ல எனக்கு குடும்பம் இருக்கு, அதனால என்னால பயானுக்கு வர முடியாது. குடும்பத்தை காரணம் காட்டிட்டு பயானுக்கே வராம இருக்கோமே, குடும்பத்தை காரணம் காட்டிக்கொண்டு போர்க்களத்திற்கு கூட சென்று கொண்டிருந்தார்கள். குடும்பம் என்பதை ஒரு பொருட்டாக அதை நன்மையை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் பார்க்கவில்லை. நான் போர்க்களத்துல போய் கொல்லப்பட்டாலும் சரி, இறைவனுக்காக நான் போறேன், அந்த அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வான் என்கின்ற சிந்தனை தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தந்தைக்கும் இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கும் வந்து ஒரு காரணம் இருந்துச்சுதானே, நமக்கும் ஒரே ஒரு பையன், அவனும் இளம் வயதுல இருக்கிறான். அதே மாதிரி நமக்கு 9 மகள்கள் இருக்கிறது. எல்லா குடும்ப பொறுப்பையும் தூக்கி நம்முடைய மகனுடைய தலையில போற்ற முடியாது, அவனுக்கு ரொம்ப சிரமமாயிரும். அதனால நம்ம போர்க்களத்துக்கு வேணாம் அப்படின்னு காரணம் காட்டிட்டு ஒதுங்கி இருக்காம முடியாதா? காரணம் காட்டிட்டு ஒதுங்குவதாக இருந்தால் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு கடனும் இந்த ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்போ மார்க்கத்தை விட்டும் அவர்களை ஒருபோதும் செய்திருப்பது கிடையாது. எல்லா குடும்ப பொறுப்பு இருக்கும் பொழுதுதான் அவர்கள் சென்றார்கள், போர்க்களத்தில் பங்கெடுத்தார்கள். எல்லா குடும்ப பொறுப்பும் இருக்கும் பொழுதுதான் மார்க்கத்தை அதிகமாக கற்றுக்கொண்டார்கள், பிற மக்களுக்கும் எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பாருங்க, நம்ம எத்தனை பயான் நிகழ்ச்சியில கலந்துருப்போம். அதிகபட்சமா ஜும்மா, அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. ஜும்மா ஒண்ணு நடக்குதுன்னா வாரம் ஒரு ஜும்மால கலந்துக்கும். ஃபஜர் முடிச்சு பயான் நடக்குது, மகரிப் முடிச்சு பயான் நடக்குதுன்னா கரெக்டா தொழுகை முடிஞ்சோட பாத்துக்கிட்டே இருக்கும். எந்திரிச்சு கேமரா ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க,
போன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப நம்ம கிளம்புனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நடையை கட்டக்கூடிய பல மக்களை பார்த்திருக்கிறோம். இப்படி சாதாரணமான பயான் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வது கிடையாது. யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் நம்முடைய ஆர்வம் என்ன? சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள், இறைவனுக்காக மார்க்கத்தை தேடி ஒரு பாதையில் சென்றால் சுவனத்தினுடைய பாதை எனக்கு லேசாக்கப்படும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். உலகமே வேண்டாம் என்றெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொண்ட பல சஹாபாக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம பெரும்பான்மையான மக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான முயற்சி எடுப்பதே கிடையாது. ஒரு பயானை கேட்கிறோம், அவ்வளவுதான். எடுத்து புத்தகத்தை படித்து எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? ஒரு புக் எடுத்து படிச்சு பார்த்தோம். இப்ப நம்முடைய பள்ளியிலே இந்த ஒரு ரேக் அடிச்சு வச்சிருக்கிறாங்க, ரேக் அடிச்சு எல்லா புக்கையும் வச்சிருக்கிறாங்க. இங்க புக்கு வச்சதுக்கான நோக்கம் என்ன? எங்க தௌஹீத் ஜமாத்துல இத்தனை எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, இத்தனை புக்கை நாங்க அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற காட்டுறதுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களா? வர்ற மக்கள் அதை எடுப்பாங்க, படிப்பாங்க என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாலாம் சுகுத்துல ஒரு முடிஞ்சா கூட நம்முடைய சகோதரர் ஒருவர் புக்கெல்லாம் எடுத்து வந்து ஒவ்வொரு மனிதருக்கு பக்கத்திலே வச்சுட்டு போவார், யாராவது எடுத்து படிப்பாங்க. அதையும் பார்த்தும் பார்க்காத போன்று கடந்து போய்விடுவோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் நம்முடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. நாம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற வரலாறுகளில் இருந்து ஏராளமான படிப்பினைகள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொண்ட படிப்பினையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி முடிந்த அளவிற்கு நம்மாலும் இதை இஸ்லாத்திற்காக என்னவெல்லாம் தியாகத்தில் ஈடுபட முடிகிறதோ அது போன்ற தியாகத்தில் ஈடுபட்டு முடிந்த அளவிற்கு அதிகமாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலும் நாம் ஆர்வத்தை செலுத்த வேண்டும் என்று முயற்சி எடுக்க இறைவனிடத்தில் உதவி செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.